அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர். ராகு 11 இந்த ஆண்டு முழுவதும் இருப்பதே விசேஷம். சனி 10 இருப்பதனால் கண்டிப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது தொழில் இன்னொன்று கிடைக்கின்ற வரையில் அல்லது இன்னொரு வியாபாரம் மாற்று அதில் சக்ஸஸ் ஆகிற வரையில் இருக்கிறத விடக்கூடாது. அதே சமயம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படும். கணவன் மனைவி சண்டை சச்சரவு, குடும்பத்தில் விரிசல்கள் எல்லாம் மாறும். மீண்டும் குடும்பத்தாருடன் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு ஏற்படும். டைவர்ஸ் வரைக்கும் போன ரிஷபராசிக்காரர்கள் கூட ஆச்சரியமாக சேருவார்கள். கண்டிப்பாக முருகர் வழிபாடு. ஏனென்றால் முருகருடைய பாவம் செவ்வாய் ஆதிக்கமும் தான் உங்களுக்கு கவனம். பெரிய ஏற்றத்தை தரும். சுப்பிரமணிய புஜங்கத்தை எல்லாம் கேட்பது நன்மை தரும். அடுத்ததாக பார்த்தீர்கள் என்றால் ஜென்மத்தில் குரு வருகிறார். உடல் ரீதியாக இது அது என்றாலும் 30 வயதை கடந்தவர்கள் 35 வயதை கடந்தவர்கள் முழு உடல் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். அதில் இதய பகுதிக்கும் செய்து கொள்ள வேண்டும். பிள்ளைகள் விஷயம், குடும்ப விஷயம், தாய் தந்தையர் விஷயமெல்லாம் மனதிற்கு சந்தோஷம். குடும்பத்தை விட்டு தொலைதூரத்தில் பிரிந்திருந்த ரிஷபராசிக்காரர்கள் மீண்டும் குடும்பத்தாருடன் ஒன்று சேருவதற்குண்டான அனுகூலம் காணப்படும். அது மகிழ்ச்சியும் சந்தோஷத்தை தரும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு ஏற்படும். அந்த செல்வாக்கு பெரிய அளவுக்கு அபிரிதமான அமைப்பை ஏற்படுத்தி தரும். ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயரும். திடீர் அதிர்ஷ்டங்கள் மிகப்பெரிய அளவுக்கு ஏற்றத்தை தரும். கடல் கடந்த உத்தியோகமெல்லாம் வந்தால் யோசிக்கவே கூடாது. வேறு மாநிலத்துக்கு உத்தியோகங்கள் வந்தால் யோசிக்கக்கூடாது. வேற்றுமொழி மதத்தினர் ஏதாவது உங்களுக்கு ஆதரவு கொடுக்கறதா இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். யோசனையே செய்யக்கூடாது. டப்புன்ற அனுகூலம் காணப்படும். இடம் மாற்றம், வீடு மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம், படிப்பு மாற்றம் கண்டிப்பாக ரிஷபத்திற்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு. அதனால் மிகப்பெரிய பலத்தை பெறுவீர்கள். சுபகாரியமெல்லாம் இந்த ஆண்டிலே கண்டிப்பாக இப்பொழுது சோபகிருது, அடுத்தது உங்களுக்கு குரோதி. இந்த வரக்கூடிய ஆண்டுகளிலே பண்ணவில்லை என்றால் தள்ளி போய்விடும். எனவே நல்ல விஷயத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள்.